ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பர்டிகுலராக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த ஆஃப்லைன் ஸ்டூடியோ செட்டப் ஹைப்ரிடு அது இதுன்ட்டு கொஞ்சம் அதில் தான் நிறைய டைம் இது பண்ணியிருந்தோம். அண்டு இப்போது வந்து நமக்கு ஒரு ஆகஸ்ட் 11 போலவே நம்ம 2A நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி ஆகஸ்ட் 11 போலவே நமக்கு வந்து குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால எடுத்த உடனே இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்கலான்னு வந்தால் எடுத்த உடனே இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பட் அது மாதிரியான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஒருவேளை சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். பட் எதுவும் சிலபஸில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்ட்டுனா இருக்கிறது போலவே அப்படியே டெஸ்ட்டு வந்து கண்டினியூ ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆகஸ்ட் 12 அன்னைக்கு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் மேக்ஸிமம் எதுவும் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துடுது ஆகஸ்ட் 11 போல். ஸோ அப்போது பிளானரில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சொல்கிறது தான். ஸோ அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுனாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆகஸ்ட் 12 போல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் இருக்கும், டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு. அது முதல்ல சொல்லிடுறேன். ஆன்லைனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து 1500. நம்மளோட மொபைல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு ப்ளே ஸ்டோர்லேயோ அல்லது ஆப் ஸ்டோர்லேயோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரம் தேர் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஜிஎஸ் பிஒய்க்யூ டெஸ்ட் பேட்ச்னு இருக்கும். அது வந்து ஒன்லி ஜிஎஸ்க்கு மட்டும், பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் மட்டும். அது இல்லை, இது வந்து அதாவது ஆகஸ்ட் 2026 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பேரே வந்து டிஎன்பிஎஸ்சி ஆகஸ்ட் 2026 டெஸ்ட் பேட்ச், அவ்வளோதான், அதுதான் பேர். ஸோ அப்போது டிஎன்பிஎஸ்சி ஆகஸ்ட் 2026 குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கும் குரூப் 4க்குமான அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1க்குன்னு இப்போ நம்ம எதுவும் டெஸ்ட் பேட்ச் போடலை. ஸோ நத்திங் லைக் தட். குரூப் 1ல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ் பிஒய்க்யூ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒன்லி ஜிஎஸ் பார்ட்டு அண்ட் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி அதில் நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறதுனால ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு இதாகுதுன்ட்டு. அப்புறம் நான் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பொறுமையாக இந்த வீடியோவை முழுசாக என்னென்ன டீட்டெயில் சொல்கிறோம் அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எலாபரேட்டாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே சொன்னது போல் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா பிடிஎஃப் மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கணும். ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் பிரிண்டடாக கொடுத்துருவாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் சொல்லுவாங்க. அல்லது ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து வீடியோவாக வரும். ஆஃப்லைன் ஆன்லைன் யாராக இருந்தாலும் ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோவாக தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் மூலமாக லைக் அந்த அந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனை பார்த்துக்கலாம். எப்படி வந்து ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்குது என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது டவுட்ஸ் இருந்ததுனால கேட்டுக்கலாம். எல்லாமே வீடியோ தான் டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரையில். அண்ட் டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரையில் நீங்கள் ஆஃப்லைனில் வரீங்க அப்படின்னா மதியம் 2 மணிக்கு வந்துட்டு ஒரு 5:30 ஈவினிங் ஒரு 5:30 போல் டெஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே ஸ்டடி ஹால் வந்து கொடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே டெஸ்ட் நடக்கும். வெனஸ்டே மதியம் 2 PM வரீங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. 5:30க்கு நீங்கள் வந்து கிளம்பிடலாம். அதை டெஸ்ட்டு முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஸோ அது மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் வந்து ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதிட்டு போய்க்கலாம். அதே வீக்கெண்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கணுன்னா ஒரு வாரத்தில் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டெஸ்ட் நடக்குது. அப்போ வீக்கெண்டில் வந்து அந்த 2 டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கி சனி ஞாயிறில் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. நிறைய ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்கீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ தட் அது மைண்டில் வச்சு தான் நான் அந்த சாட்டர்டே சண்டே வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணாமல் ஒரு வாரத்தில் 2 நாள் மட்டும் டெஸ்ட் இருக்க மாதிரி. ஸோ தட் ரெகுலரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் வீக்கெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே 2 பேருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கலான்னு தான் அதை பண்ணலை. ஸோ கவனமாக அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடேயில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடேயில் ஆப்பில் கொஸ்டின் அப்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வீட்டில் டெஸ்ட் எழுதிக்கலாம். 2 பேருக்குமே ஆன்சர் கீ டிஸ்கஷன் உங்களுக்கு வந்து வீடியோவாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அண்ட் ஓகே, ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிவிட்டு ஆஃப்லைனில் 3000 நீங்கள் வந்து நேரில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க.
ஆஃப்லைனுக்குமே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு 7358910548 அல்லது 7604874869 இந்த 2 நம்பருக்குமே கால் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னாலும் டைரெக்டாக அந்த 2 நம்பர் கால் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கலாம் 3000. ஆன்லைனில் அட்மிஷன் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக மொபைல் ஆப்பில் போய் டைரெக்டாக அட்மிஷன் போட்டுக்கோங்க. இதுதான் டீட்டெயில்ஸ். சரி, சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆஃப்லைனுக்கு கால் பண்ணுறீங்க அல்லது இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒர்க்கிங் ஹவரில் கால் பண்ணுங்கள். ஃப்ரம் 9:30 AM to 6 PM கால் பண்ணி டவுட்ஸ் எது இருந்தாலோ அல்லது என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆன்லைன் வந்து மொபைல் ஆப் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்லைன் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரணும். இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி வரணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக கூகுள் மேப்ஸில் போயிட்டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படி என்ன டைப் பண்ணிங்க அப்படின்ட்டுனா யூ வில் கெட் த டீட்டெயில்ஸ் எப்படி வரணும் என்னன்ட்டு. பொதுவாக சோனா காலேஜ்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து சேலத்தில் இந்த சோனா காலேஜிலேருந்து ஜங்ஷன் போகிற வழியில், ரயில்வே ஜங்ஷன் போகிற வழியில் சூரமங்கலம் 2nd கேட் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப், அங்கே இறங்கிட்டு ரோடு மேலே தான் இருக்கும், ரொம்ப தேட தேவையில்லை, நல்ல விசிபிளான ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்கே மேப்ஸில் பார்த்துட்டு டைரெக்டாக வந்துடலாம். ஸோ இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது, இப்போது டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரையில் முதல்ல யாருக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து தேவை அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே டெஸ்ட் பேட்ச்னு போகாதீங்க, அது சரியாக இருக்காது. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணால் போதுங்கிறவங்க கிளாஸுக்கு வந்தாலும் சரியாக இருக்காது. யாருக்கு என்ன தேவையோ அவங்க அந்த இதில் இருக்கும்போது தான் ரொம்ப சரியாக இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஒன்லைனராக ஆன்சர் பண்ணணுன்னா, புதுசாக படிக்கிறவங்க முதல்ல ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படித்து அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்க ஏது அதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு படித்தா சரியாக இருக்கும். ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ சுத்தமாக டச்லேயே இல்லை அப்படின்னா மறுபடியும் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச் வரணும். நல்ல டச்சில் இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கீங்க, நான் சரியாக படிச்சுட்டேன்னா எனக்கு வந்து எந்த இடத்துல லேக் ஆகுது, இப்போ நான் பாலிட்டி ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பாலிட்டியில் எந்த இடத்துல நல்லா படிச்சிருக்கேன் எந்த இடத்துல கம்மியாக படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பாலிட்டியில் டெஸ்ட் எழுதி பார்த்தேன்னா எனக்கு எந்தெந்த ஏரியாலாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது, நல்லா எழுத முடியுது, எந்த ஏரியாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறத, என்னோட வீக்னஸ் என்ன, என்னால் எந்த இடத்துல சரியாக படிக்க முடியல அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். நான் படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு எது ஸ்ட்ராங் ஜோன் எது வீக் ஜோன்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது என்னோட ஸ்ட்ராங் ஜோன் என்ன வீக் ஜோன் என்ன இதெல்லாம் தெரிய வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் யூ கேன் ஐடென்டிஃபை யுவர் வீக்கர் ஏரியா. அதுக்கு தான் டெஸ்ட் பேட்ச். சும்மா வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டுமே பயன்படுத்தி படிக்கலாம் அப்படின்னாலும் அது சரியாக இருக்காது. படிக்க வேண்டிய நல்லா படித்து முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ஒரு சில இடத்துல தான் சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபுல் டைம் கிளாஸில் இருந்தீங்கன்னா ஃபுல் டைம் கிளாஸ் வந்து மெல்ல மெல்ல போயிட்டுருக்கோம். அப்போது வந்து உங்களுக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு எது சரியாக செட் ஆகல அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதில் உங்களை வந்து நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க. மாற்றி மாற்றி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் முதல்ல யாருக்கு டெஸ்ட் பேட்ச் தேவையோ அவங்க வந்து டெஸ்ட் பேட்சை பயன்படுத்துங்க. ரெண்டாவது ஆன்லைன் மோட் சொல்லிட்டேன், பிடிஎஃப் மட்டும்தான் நம்ம வந்து தரப்போகிறோம். அண்ட் அந்த பிடிஎஃப்மே வந்து நீங்கள் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்க்கான ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிட்டேன் 1500 அப்படின்ட்டு. அண்ட் ஒரே நிமிஷம் இருங்க, கலர் என்ன கலர் எடுக்கிறதுனே தெரில, இதெல்லாம் நல்லா தெரியுமான்னு தெரில. சரி, ஸோ அப்போது லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்மே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கவர் ஆகிடும். ஸோ அப்போ தமிழில் மட்டும்தான், அதாவது தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் மட்டும்தான் கவர் ஆகுமா, ஜிஎஸ்ல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் மட்டும்தான் கவர் ஆகுமா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. தமிழும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு, ஜிஎஸும் உண்டு. ஸ்கெடியூல் வந்து ஆல்ரெடி ஆப்பில் அப்லோட் பண்ணியாச்சு, நீங்கள் போயிட்டு ஸ்கெடியூல் வந்து ஆப்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கெடியூல் வந்து ரொம்ப ஒரு நல்லாவே வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 and 6ல் யூனிட் 5ல் ஒரு 30 கேள்வி, 6ல் ஒரு 30 கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 15 கேள்வி, ஃபாலோட் பை தட் மேத்தமெட்டிக்ஸில் ஆப்டியில் ஒரு 15, ரீசனிங்கில் ஒரு 10, அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட்டடாக போகும். ஒரு 10 டெஸ்ட் யூனிட் 5ல் 30 போகும். அப்படியே பேரலாக யூனிட் 6ல் 30 வரும். அப்போது நல்லா வந்து யூனிட் 5 and 6 வெயிட்டேஜ் ஏரியா அது நல்லா கவர் பண்ணிடலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ்மே சிலபஸ் வைஸ் கொஞ்சம் ஸ்கூல் புக்கு சிலபஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். இன்னும் கூட தமிழ் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷன் வந்துட்டோம், தமிழ் வந்து என்ன சிலபஸ்ன்னு நல்லா இதே சிலபஸ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு அஃபீஷியலாக டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து இஃப் இன் கேஸ் வந்து அதை இன்னும் நல்லா வந்து ஃபுல் டெஸ்ட்கான இதெல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டெஸ்ட்டு என்னென்ன பாசிபிள் இருக்க யூனிட்ஸில் என்னென்னலாம் எப்படிலாம் டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பாருங்கள்.
ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிட் 5 and 6 ஒரு 10 டெஸ்ட் போகும், 30 கேள்வியாக போகும், சின்ன சின்ன ஏரியாவாக சிலபஸை பிரித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அது நல்லாவே படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிங்க. அண்ட் வேர் டு ஸ்டடின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதாவது சிலபஸில் இருக்கிறத ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சிலபஸில் இருக்கிறத ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கிறதுனே சொல்லி அந்த வேர் டு ஸ்டடியை ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி ஆப்பில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் சிலபஸில் ஒரு டாபிக் பார்க்குறீங்க, நிறைய முறை சொன்னதா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்குறீங்கன்னா அது ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸ்கூல் புக்கில் தாராளமாக நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஏரியாஸை நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அது இல்லாமல் கொஞ்சம் நோட்ஸு, அது இல்லாமல் கொஞ்சம் கிளாஸு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, டன். அண்ட் வேறு என்ன, இப்போ சிலபஸ் அந்த வேர் டு ஸ்டடி இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் மொபைல் ஆப்லேயே டைரெக்டாக போயிட்டு ஸ்கெடியூல்லாம் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சில ஜிஎஸ்கெல்லாம் நல்லாவே ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கெடியூலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வெயிட்டேஜ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். குரூப் 2 2Aக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட் டெஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அஃபிஷியலாக டிஎன்பிசி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எப்போ ஹோல்டு பண்ணுறாங்க, எப்போ வந்து அந்த டேட் அறிவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி மார்க் டெஸ்ட்டு அண்ட் மற்ற ஃபுல் டெஸ்ட் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் வந்து ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் சேலம் பிரான்ச்சில் நீங்கள் டைரெக்டாக வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம், இல்லைனா நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைன் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ₹3000 ஃபீஸு, பிரிண்டடாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறோம், OMR ஷீட் கொடுத்துறோம். ஸோ நீங்கள் அதில் வந்து வாங்கி டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. அண்ட் டிஸ்கஷன் வந்து ஆப்பில் மட்டும்தான், அது கொஞ்சம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. வீடியோவாக தான் டிஸ்கஷன் வரப்போகுது. வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும்தான் டெஸ்ட்டு. 2 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் டெஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். டெஸ்ட் பேட்சில் வரவங்களுக்கு ஸ்டடி ஹால் இல்லை, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், டிஎன்பிஎஸ்சி ஆகஸ்ட் 2026 டெஸ்ட் பேட்ச், அவ்வளோதான். ஸோ அப்போது 2 2A அண்ட் குரூப் 4 டார்கெட் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் போக போகுது. மோஸ்ட்டாக 2 2A ப்ரிலிம்ஸ் தான் அடுத்து, அதை டார்கெட் பண்ணி தான் போகும். அதுக்கு முன்னாடியே டெஸ்ட்டை முடிச்சுட்டு குரூப் 4க்கு மறுபடியும் இன்னொரு சைக்கிள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம குரூப் 4 டார்கெட் பண்ணி போனோம்னா அது எலாபரேட்டாக இருக்கும், ஒரு மாதிரி சரியாக பிளான் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. அதனால குரூப் 4 டார்கெட் பண்ணி நம்ம போல் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். மொபைல் ஆப்பில் நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மொபைல் ஆப்குள்ளே போயிட்டு இந்த டெஸ்ட் சீரியஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அங்கேயே வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்க்கலாம். அது யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் அந்த ஸ்கெடியூல் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகும், தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த மொபைல் ஆப்குள்ளே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா, பே பண்ண பிறகு, அதாவது ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இதை கிளிக் பண்ணி ஒரு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நேரிலே வந்துட போகிறீங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு எல்லாம் சொல்லிட போகிறாங்க. இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு டெலிகிராம் சேனல் அது மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் நேரில் வரதுனால போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. கம்யூனிகேஷன் கேப் கொஞ்சம் கம்மி தான். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நம்ம நேரிலே பார்க்க போகிறதில்ல, அதனால் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட் பே பண்ண பிறகு ஒரு டெலிகிராம் சேனல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூ கேன் ஜாயின் த டெஸ்ட். அண்ட் தென் ஆன்சர் கீ டிஸ்கஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீடியோ தான். நம்ம வந்து ஆஃப்லைனில் இன்ஸ்டியூட்டில் ஆன்சர் கீ டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ கொஞ்சம் கம்மி, பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நம்ம மோஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான் இருக்கும். அந்த சிலபஸ் வைஸ் இருக்கிறத ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும்னு சொல்லிட போகிறோம். அந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துறோம், அதை வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக கவர் பண்ணிடுங்க. புக்கு தான் வந்து நமக்கு புனித புத்தகம் மாதிரி. ஸ்கூல் புக்கை தயவு செஞ்சு நல்லா படிங்க. அதுக்கப்புறம் மற்ற எந்த புத்தகம் என்ன படிங்க. பிளைண்டாக வந்து நான் அவுட் சோர்ஸ் படிக்கிறேன், அது படிக்கிறது படிக்கிறேன்னு சொல்லி எடுத்த உடனே அவுட் சோர்ஸ் போகாதீங்க. படிக்கணும் தான் அவுட் சோர்ஸ் இல்லாமல் இல்லை, எடுத்த உடனே அவுட் சோர்ஸ் போகாதீங்க. முதல்ல ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் போய்க்கோங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதே போல் PYQ அண்ட் அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா கவர் பண்ணி ஒரு நல்ல டெஸ்ட் பேட்சாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நம்ம ஆஃப்லைனும் வரதுனால இது ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் கொண்டு வரோம். இட் வில் பி குட். நீங்கள் வந்து அது பார்ப்பீங்க, கொஸ்டின் பார்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் சிலபஸ் வைஸ் தான் போகும். அண்ட் அதே போல் அடுத்ததில் வந்து லாங்குவேஜ் பேப்பர் நம்ம டெஸ்ட் கொடுத்துறோம். ஸ்கெடியூல் இருக்குது பாருங்கள், தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக இருக்கும். ஸ்கெடியூல் டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொண்டு போகிறோம். அதனால் 2 2Aக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அந்த பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படிங்க. அண்ட் வேறு என்ன, குரூப் 4க்கு வந்து தனியாக மறுபடியும் நம்ம ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், அதை பேஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டச்சில் இருக்கீங்க, என்னோட வீக் ஏரியா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு கிளாஸில் வந்து படிங்க. எங்கே படித்தாலும் சரி, கிளாஸில் வந்து முதல்ல கதையெல்லாம் கேட்டு ப்ராப்பராக படிங்க. ஒரு 1 இயர் டைம் எடுத்துகிட்டு கூட பொறுமையாக படித்து நல்ல சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. சும்மா வந்து ஹரிபரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே போல் ஒரு ஏற்கனவே படித்தேன், கொஞ்ச நாள் முன்னாடி படிச்சிருந்தேன், இப்போ நான் வந்து படிக்க போகிறேன், மீண்டும் படிக்க போகிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே படிச்சிருந்தேன், இப்போ நானும் படிச்சிருக்க ஆஸ்பிரண்ட் தானே அப்படின்னா இல்லை. நல்ல ரிவைஸ் பண்ணிட்டு டச்சில் இருக்க ஆஸ்பிரண்ட் தான் டெஸ்ட் பேட்சுக்கு போகும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், வீக் ஏரியா என்ன புரிஞ்சிக்க முடியும், அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ டச்சில் இல்லை அப்படின்னா நீங்களும் கிட்டத்தட்ட நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் மாதிரி தான். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச், மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா வந்து உங்களை ஒரு நாலேஜ் மூலமாக கோப்பப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோ ஃபார் இட். அண்ட் தென் நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து எக்ஸாம் கொடுங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ராப்பராக வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விஷயம் தான் மோஸ்ட்டாக நம்ம பார்க்குறது. அதில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எவ்வளோ நம்ம வந்து படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரியான அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஸ்கெடியூல் மொபைல் ஆப்பில் இருக்குது. மொபைல் ஆப்பில் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போல் மேக்காக இருந்தாலும் அல்லது ஐஃபோனாக இருந்தாலும் ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட், அது உள்ளுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது போலவே டிஎன்பிஎஸ்சி கீழே டெஸ்ட் சீரிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ளே போயிடுங்க. அந்த டெஸ்ட் சீரிஸுங்கிற செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்ட்டுனா யூ வில் ஹேவ் ஜிஎஸ் பிஒய்க்யூ டெஸ்ட் பேட்ச் ஒன்று இருக்கும். அது வந்து ஒன்லி ஜிஎஸ் மட்டும்தான், பிஒய்க்யூ மட்டும்தான். அதில் ஜாயின் பண்ணாதீங்க. பண்ணணுன்னா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் அது ஒன்லி ஜிஎஸ் மட்டும்தான். அண்ட் அதே போல் அதற்கு அடுத்ததில் வந்து 1500 உங்களுக்கு வந்து இந்த இப்போ நம்ம கொண்டு போகிற இந்த டிஎன்பிஎஸ்சி ஆகஸ்ட் 2026க்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 2026க்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பர்டிகுலர்லி நம்ம வந்து 2-2A அண்ட் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். இது லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். 2-2A நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் லாங்குவேஜ் பேப்பரில். ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்கு அண்ட் சிலபஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதெல்லாம் அங்கேயே இருக்கும், ஆப்பில் பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே போயிட்டு ஸ்கெடியூல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7358910548. அதே போல் 7604874869 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் இந்த நம்பருக்கு வந்து 10 AM அல்லது ஒரு 9:30 AMக்கு மேலே ஒரு 6 PMக்குள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது எடுத்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அது வந்து வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்டுக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ஃபர்தராக ஆன்சர் பண்ண சொல்கிறேன். இல்லைனாலும் நம்பர்ஸ் கூப்பிடுங்க, கேளுங்க, பார்த்துப்போம். அண்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் பிரான்ச் நம்ம முதல்ல இருந்தே சொல்கிற மாதிரி வெற்றிவேல் முருகன் துணையோடு சேலத்தில் நமது முதல் ஆஃப்லைன் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஆஃப்லைன் பிரான்ச்சை வந்து நம்ம ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி அது வந்து ஒரு மாதிரி நல்லா போகணும்னு சொல்லி அந்த நிறைய ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு இது இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தது அப்படின்ட்டுனா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணிவிட்டு சேம் நம்பர் அதே போல் கூப்பிட்டு ஆஃப்லைனில் நேரில் வாங்க, வந்து எப்படி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேலத்தில் கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக இந்த டிஎன்பிஎஸ்சி செக்ஷனில் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் பேஸ்டு கிளாஸஸ் வந்து கொண்டு வரோம். அப்போது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் என்ன நடக்குதோ அது அப்படியே ஆன்லைனில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ரூமில் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் இந்த சென்ஸ் வெறுமனே வந்து ஒரு 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 பிடிஎஃப் ரீடிங் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வந்து ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் இருந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஹைப்ரிட் ஸ்டுடியோவுக்கு வந்து நிறைய அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரணும்னு நல்லா இது பண்ணியிருக்கோம். மொபைல் ஆப்லேயே நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக குரூப் 2A அண்ட் குரூப் 4 பேட்சுக்கு போங்க. 6999 இப்போது இது விரைவில் வந்து நம்ம 9999க்கு மாற்ற போகிறோம். இப்போதைக்கு ஆஃபர் ப்ரைஸாக 6999 இருக்குது. குரூப் 2A பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்லைனில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா 20,000 ப்ரைஸு. அண்ட் அதுவே வந்து நீங்கள் செமினார் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 50,000 ப்ரைஸ். இந்த பேட்சில் இந்த ப்ரைஸில் தான் நம்ம பண்ணுறோம். என்னோ இதில் எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லை. நீங்கள் வரும்போதே அதற்கு ப்ரிப்பேர்டாக வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, படிப்போம். வீக்கெண்ட் பேட்ச், டே பேட்ச் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போது ஆன்லைன் பேட்சில் இப்போ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹைப்ரிட் ஸ்டூடியோவோட ஃபஸ்ட்டு ஒரு ரீச்சுங்கிறதுனால இந்த ப்ரைஸில் இருக்குது. ஆன்லைன் பேட்சுமே இந்த ப்ரைஸ்லேருந்து 9,999க்கு மாறிட போகுது. நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், 2A ப்ரிலிம்ஸு, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஒரே பேட்ச் தான். இதிலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். இந்த ஹைப்ரிட் கிளாஸ் வந்து இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி இஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அதுதான் வேறு என்ன. அண்ட் நம்மளோட வெப்சைட் போகலாம். 24 hours வெப்சைட் லைவில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். கோர்சஸ் எல்லாம் அதிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ்லாம் டைரெக்டாக மொபைல் ஆப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணனாலும் டைரெக்டாக மொபைல் ஆப்பில் போய்ட்டு பிரிண்டட் புக்ஸ், புக்ஸில் வாங்கினீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது, பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆப்புக்குள்ளே படிச்சிக்கலாம், அவ்வளோதான்.
பிரிண்டட் புக்ஸில் போனீங்க அப்படின்ட்டுனா யூ கேன் கெட் த கொரியர். நீங்கள் அது வந்து பிரிண்டட் புக்ஸில் போய் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா அதே மெட்டீரியலில் ஜெராக்ஸ் பண்ணி ஸ்பைரல் பண்ணி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க, எடுத்துக்கோங்க. அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான். பார்ப்போம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு வந்து நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு 4 days வந்து நம்ம ஃப்ரீ டெமோ கொண்டு போகிறோம். Thursday, Friday, Saturday அண்ட் Sunday. முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து 100 ஹால் ஃபில் ஆகுதா இல்லை எப்படி என்ன அது சொல்ல முடியும். வந்துட்டு இடம் இல்லைனா அது நல்லா இருக்காது. அதனால தான் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த 4 days டெமோ கிளாஸஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு 4 days, இன்றைக்கி வந்து August 5, August 6, 7, 8 6, 7, 8, 9 வரையில், இந்த சண்டே வரையில், Thursday, Friday, Saturday அண்ட் Sunday ஒரு 4 நாள் ஃப்ரீ டெமோ கிளாஸ். வாங்க, வந்துட்டு இன்ஸ்டியூட் வாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஹைப்ரிட் கிளாஸஸ் எல்லாம் பாருங்கள், எப்படி போகுது, ஆப்பில் எப்படி இருக்கும் என்ன, அதெல்லாம் பாருங்கள். மேக் ஷோர் நீங்கள் வந்து விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ. பார்ப்போம். ஆஃப்லைனில் சந்திப்போம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டடா பாருங்கள்.